வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல். மகா சிவராத்திரி தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. அரசாங்கம் வரவு செலவு திட்டம் யாரையும் கைவிடவில்லை, பிரதமர் ஹரிணி. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞன் கைது. மாடுகளை திருடி லொரியில் கடத்திச் சென்ற சந்தேக நபர் கைது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதியொன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் திங்கட்கிழமை 3வது முறையாக பாராளுமன்ற வளாகத்தில் கூடியபோது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மற்றும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பன குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளதோடு இது குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நெல் கொள்முதல் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்காக அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் வாங்கப்படும் நெல்லின் அளவை கண்காணிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சில நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் வாங்குவதற்காக பெற்ற கடன்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளதோடு இது குறித்து ஆராய்வதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் வாங்குவதற்காக 15 பில்லியன் ரூபாய்க்கு மேல் வாங்கி கடன்களை பெற்றுள்ளதாக இங்கு தகவல் வெளியானது. எனவே இந்த ஆண்டு 2,50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதோடு சிறு நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் கொள்வனவு செய்வதை ஊக்குவிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. மீண்டும் அரிசி பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மானிய விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதொச வலையமைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு உகந்த சந்தையை உருவாக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பிரதமரின் செயலாளர், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் உள்ளிட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் அடங்கிய உணவுக் கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். களுத்துறை புலத் சிங்கள பகுதியில் மாடுகளை திருடி லொரியில் கடத்திச் சென்ற சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புலத் சிங்கள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புலத் சிங்கள போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினர் நடத்திய சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஹல்வாத்துர பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து லொரி ஒன்றை வாடகைக்கு எடுத்து திருடிய மாடுகளை கடத்திச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட 2 மாடுகளையும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட லொரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். திருடிய மாடுகளை பண்டாரகம, அட்டலுகம பகுதிக்கு கடத்திச் செல்ல சந்தேக நபர் திட்டமிட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திருகோணமலை பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடைய இளைஞன் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 340 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் யாரையும் கைவிடவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கியுள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், புள்ளி விவரங்களுக்கு அப்பால் சென்று வரவு செலவு திட்டத்தின் பின்னணியில் உள்ள சிந்தனையை படிக்குமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம்.
எங்களுடைய எதிர்கால பயணத்தின் அடிப்படை என்ன என்பதை வரவு செலவு திட்டம் சுட்டிக்காட்டுகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளின் தொடர்ச்சியை நாங்கள் முன்வைப்பதாக குற்றம் சுமத்துகிறார்கள். அந்த வாதத்தை உருவாக்கும் எதிர்க்கட்சி எங்கள் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளவே இல்லை என தெரிவித்தார். இந்துக்களின் முக்கிய விரதங்களில் ஒன்றான மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஊவா மாகாணத்தில் தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் திகதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் W. ரந்தனிய கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அக்கடிதத்தில் நாளை இடம்பெறும் சிவராத்திரி வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் பாடசாலை மாணவர்கள் மறுநாள் பாடசாலைக்கு செல்லும் போது பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பர். இதன் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி ஒருநாள் விடுமுறை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த விடுமுறைக்கான பதில் பாடசாலையை எதிர்வரும் வாரத்தின் விடுமுறை நாளில் நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கடிதத்தின் பிரதிகள் ஊவா மாகாண சபையின் பிரதான செயலாளர், ஊவா மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதேவேளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் 27ஆம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 5,975 உயர்த்தப்படுவதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அரசாங்க சேவையில் தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு ரூபாய் 17,800 மற்றும் இதற்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட ரூபாய் 7,500 காணப்படுகிறது. இந்த ரூபாய் 7,500 தொகை அடிப்படை சம்பள உயர்வாக ரூபாய் 15,750 ஆக மாற்றப்படும். இதனால் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 5,975 உயர்வடையும். அதேபோல் அரசு சேவையில் உள்ள அனைவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% வரை உயர்த்தப்பட உள்ளது. குறைந்தபட்சமாக ரூபாய் 250 சம்பள உயர்வு அதிகபட்சமாக ரூபாய் 450 ஆக மாற்றப்படும். கிராம உத்தியோகத்தர் சேவையின் தற்போதைய சம்பளம் ரூபாய் 28,940 ஆக இருக்கும். இது 3 ஆண்டுகளுக்குள் ரூபாய் 56,630 ஆக உயர்த்தப்படும். மேலும் வைத்தியர்களின் தற்போதைய சம்பளம் ரூபாய் 54,250 ஆக உள்ளது. இது அடிப்படை சம்பள உயர்வினால் ரூபாய் 91,750 ஆக உயர்த்தப்படும். வைத்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த சம்பள உயர்வு ரூபாய் 37,450 ஆகும். அதிலிருந்து ரூபாய் 7,500 கழிக்கப்பட்ட பிறகு ரூபாய் 29,960 30% தொகை வழங்கப்படும். மேலதிக நேர பணிக்கான கொடுப்பனவு தற்போதைய ரூபாய் 687 இருந்து ரூபாய் 764 ஆக உயர்த்தப்படும். இந்த சம்பள உயர்வு ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் நடைமுறையில் வரும் என அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல். மகா சிவராத்திரி தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. அரசாங்கம் வரவு செலவு திட்டம் யாரையும் கைவிடவில்லை, பிரதமர் ஹரிணி. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞன் கைது. மாடுகளை திருடி லொரியில் கடத்திச் சென்ற சந்தேக நபர் கைது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.